தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நகச்சித்ரா. அதாவது ஒர்க்கிங் பிளேஸ்ல பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த பாலியல் குற்றங்களை குறைக்கும் விதமாகவும், பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாகவும், அவர்களுக்குண்டான தீர்வுகளை நிலைநிறுத்தும் விதமாக தான் இந்த 2013ஆம் ஆண்டு இந்த போஷ் சட்டமானது கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இதனோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, பெண்களுக்கு பணியிடங்கள்ல பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது. அது மட்டும் இல்லாம அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப எளிதில ரொம்ப சீக்கிரமா அவங்களுக்கு உண்டான தீர்வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனா இந்த சட்டம் 2013ல வந்த பொழுது அதுல வந்து சில விதமான ரொம்ப குறுகிய கால அந்த தீர்வழிகள் வந்து இருந்தது. அதாவது 3 மந்த்ஸ்க்குள்ள அந்த ஒரு தீர்வழியானது அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த 3 மந்த்ஸ வந்து 12 மந்த்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் ஒரு ப்ரொவிஷன் ஒண்ண கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023ல வந்து ஒரு பிரைவேட் பில் ஒண்ணு வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இத பாஸ் பண்ணவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சஸ்மித் பத்ரா அப்படின்றவர் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல வந்து செக்ஷன் 9 அண்ட் 10ல வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 9 தான் வந்து அந்த 3 மந்த்ஸ் டைம் பீரியடுக்குள்ள அந்த ஒரு புகாரை விசாரிச்சு அதற்குண்டான தீர்வழிகளானது ஏற்படுத்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த குறுகிய காலத்துல இருக்கிற காரணத்தினால இதுல நிறைய விதமான தவறான விஷயங்கள், அதாவது பழிவாங்கும் நோக்கத்தோட நிறைய விதமான குற்றங்கள் செய்யப்படுற காரணத்தினால இதை தவிர்க்கும் விதமாக 3 மந்த்ஸ்ல இருந்து 12 மந்த்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஒருவேளை துறை ரீதியான நடவடிக்கைகள் தேவைப்படும் பட்சத்துல இன்னும் கொஞ்சம் கூட காலங்களை அவங்க தளர்த்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 10ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அதாவது இதற்கு முன்னதாகலாம் நீங்க வந்து இந்த போஷ் சட்டம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல வீடியோ ஒண்ணு இருக்கு. பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் தடுப்பு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ இது அந்த சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்ட சில திருத்தங்கள் பத்தி தான் நம்ம இதுல பார்க்கிறோம். ஸோ செக்ஷன் 9ல வந்து அந்த டைம் பீரியடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 10 பொறுத்த வரைக்கும் அதாவது அந்த சட்டத்தின் படி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு இன்டர்னல் கமிட்டி ஒண்ணு வந்து உருவாக்கணும். அந்த கமிட்டி வந்து ஒழுங்குமுறைகளை துறை ரீதியான விசாரணைகளை மேற்கொள்ளக்கூடிய கமிட்டியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் நடத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அவர்களுக்குள்ளாகவே ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்ற மாதிரி நடந்துருது. ஸோ குற்றங்கள் வந்து ஆனா இன்னும் அதிகரிச்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. சரியான விதத்துல தீர்வழிகள் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறனால எந்த மாதிரியான குற்றங்கள் வந்தாலும் கூட அதுல ஃபார்மல் ப்ரொசீஜர், அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டங்கள்ல என்ன மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் பின்பற்றப்படுமோ அந்த மாதிரியான அந்த நடைமுறைகள் பின்பற்றப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்துட்டீங்கன்னா, ஆசிஃப் ஹமீத் கான் வர்சஸ் ஸ்டேட் அப்படின்ற கேஸ் வந்து ஆகஸ்ட் 2025ல தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேஸ்ல ரொம்ப மெயினா சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு ஸ்டீரியோ டைப்ல, அதாவது பெண்கள் வந்து நார்மலா வந்து இந்த தவறுகள் செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரியான கண்ணோட்டங்கள்ல பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும், அவங்களுடைய அந்த குறைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு கேஸ்லால சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேஸ் லா பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட ஃபுல் டீடைல்ஸ், இதோட ஃபேக்ட், இதோட ஜட்ஜ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை போல நிறைய பதிவுகளுக்கு கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. நன்றி.